ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருமே விவாகரத்து கோரியிருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய விவாகரத்தை சோஷியல் மீடியாவில் அறிவித்தது ரசிகர்கள் மத்தியில் பேரிடியாக விழுந்துச்சு. இதையடுத்து இது தொடர்பாக ஆர்த்தி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிந்ததற்கு காரணம் பாடகி கெனிஷா தான் அப்படின்னும் இருவருக்கு இடையே பழக்கம் இருப்பதால் தான் இவர்கள் பிரிஞ்சாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இவர்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறியிருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஜெயம் ரவி குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சார். சில தினங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவியின் விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு ஜெயம் ரவி நேரிலும் ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகியிருந்தாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லை இல்லாததால் நேரில் ஆஜராகலைன்னு சொல்லப்பட்டுச்சு. பின் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும் நிலையில் சமரச தீர்வு மையம் குறித்து வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறது, ஒரு பிரச்சனைக்கு 2 வகையான தீர்ப்பு இருக்கிறது. ஒன்று சட்ட ரீதியான வழக்காடி தீர்ப்பு பெறுவது, இன்னொன்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது. சமரச பேச்சுவார்த்தை என்பது சம்பந்தப்பட்டவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண உதவும் ஒரு அமைப்பு. ஒரு வழக்கினுடைய இரு தரப்பினருமே சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புவாங்க. அவர்களை நீதிமன்றம் சமரச மையத்துக்கு அனுப்பி வைக்கும், அல்லது நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் தீர்வு காணுவதற்கு அனுப்பி வைக்கும் இடம். இந்த மையத்தில் சிறப்பு பயிற்சியில் சேர்ந்த வழக்கறிஞர்கள், பல்வேறு துறைகளில் சிறப்பு தகுதி பெற்ற சமரச நிபுணர்கள் தான் இருப்பாங்க. 2 தரப்பினரும் சமரசம் செய்வதற்கு முயற்சிகளை செய்வாங்க. தேவைப்பட்டால் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி வழக்கறிஞர்களையும் இந்த சமரச முயற்சிக்கு உதவ அழைப்பாங்களாம். அதோட இருவருமே இந்த சமரச மையத்திற்கு செல்வதற்கு சம்மதம் சொன்னால் மட்டும்தான் அனுப்பி வைப்பாங்க. சம்மதம் இல்லைன்னா எந்த வழக்கையும் சமரச மையத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த மையத்திற்கு செல்வதற்கு யாரையும் நிர்பந்திக்க முடியாது. ரவி ஆர்த்திக்கிடையே சமரச வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதற்கு சமரசம் செய்ய உதவி செய்வாங்க. ஒருவேளை ஆர்த்தி ரவி மனமு வந்து சமரசமாக போகிறாங்க அப்படின்னா அதை நீதிமன்றத்திற்கு தீர்ப்பாக அனுப்பி வைப்பாங்க. இப்போ இதைத்தான் முடிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் நெப்போலியன் அவர்களினுடைய மருமகள் வீட்டிற்கு குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அவங்க கிளம்பும் போது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலாக அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுருக்காரு நெப்போலியன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெப்போலியன் தனது மருமகள் அக்ஷயாவின் குடும்பத்தினர் ஜப்பானிலிருந்து கிளம்பும்போது அவர் செஞ்ச செயல் நிகழ்ச்சி அடைவிச்சிருக்கு. நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷின் திருமணம் சில வாரங்களுக்கு முன்பு கோலாகலமாக ஜப்பானில் நடைபெற்றது. தற்போது 25 வயதாகக்கூடிய தனுஷிற்கு சதை பார்த்தோன்னா தசைவு நோய் இருக்கிறதுனால அவரால் நடக்க முடியல. இந்த நிலையில் தந்தை ஐடி நிறுவனத்தை கவனித்து வந்துட்டுருக்காரு. திருநெல்வேலியை சேர்ந்த பட்டதாரி பெண் ஒருவரை, அதுவும் செவிலியரான அவங்கள அக்ஷயாவை திருமணம் செய்ய முடிவு செஞ்சாங்க. திருமணம் நடத்தி வச்சாங்க. இதற்கு பல எதிர்மறையான கருத்துகளும் வந்துச்சு. பல நடிகர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. திருமணத்திற்கு முன்பு நெப்போலியன் மனைவி சுதா அக்ஷயாவின் குடும்பத்தினர் அனைவரிடமும் தனித்தனியாக ஃபோன் செய்து திருமணத்திற்கு சம்மதமானு கேட்டிருக்காங்க. அக்ஷயாவின் அக்கா, உங்களது கணவருக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா, ஏதாவது சொல்வாரான்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு அவர், அக்கா, நாங்கள் அக்ஷயாவில் விருப்பத்திற்கு பிறகு எல்லோரும் சம்மதம் சொன்னோம். அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர், எல்லாருமே பெரிய அளவில் பேசிக்கிறதே கிடையாது. ஜப்பானுக்கு வந்த நேரில் மாப்பிள்ளை பார்த்தோம். 20 நாட்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாகவே பழகினோம். இவ்வளவு தூரத்தில் அக்ஷயாவினை விட்டு செல்வது கஷ்டமாக இருந்தாலும் நெப்போலியன் சார் அக்ஷயாவினை நல்லாக பார்த்துக்குவார் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு அக்ஷயா வீட்டிலிருந்து ஊருக்கு கிளம்பும்போது அக்ஷயா கண் கலங்கி அழுதாங்க. அப்போது நெப்போலியன் தான் அக்ஷயாவிற்கு ஆறுதல் சொன்னார். எங்களிடமும் நாங்கள் எங்கள் பொண்ணு போல் பார்த்துக்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் திருமணத்தில் நெப்போலியன் சார் குடும்பத்தில் எல்லாருமே எங்களிடம் பல வருடம் பழக்கம் போல் நடந்துக்கிட்டாங்க. அக்ஷயா மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்களோ அதே மரியாதையும் பாசம் எங்களிடமும் காட்டினாங்கன்னு ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.